ஹாய் காய்ஸ், இட்ஸ் Arvini. ஸோ இதுதான் வந்து என்னோடய எபிசோட் 7. எபிசோட் 7 அப்படி என்ன எபிசோட்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய இந்தியா vlog. இன்கேஸ் நீங்கள் வந்து மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். இதுதான் மதுரையில் லாஸ்ட் டே. ஸோ ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு தென் நைட்டே வந்து திருச்சிக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ இட்ஸ் குவைட் அ லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். நைட்டு வேறையா, ஸோ தூங்கி விட்டேன். ஆல்மோஸ்ட் 3 AM வந்துட்டு திருச்சி ரீச் ஆகிருப்போம். ஸோ அன்றைக்கி என்ன பிளான்னா ஏர்லி மார்னிங் அரவுண்ட் 5 or 6 AM வந்துட்டு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிளுக்கு போகிறது தான் பிளான். ஸோ என்ன பண்ணேன்னா அங்கேயே வந்துட்டு ரூம் எடுத்தேன். ஒரு 2 hours ஜஸ்ட் ஃபார் கெட் ரெடி, குளிச்சுட்டு கிளம்பி போகிறதுக்கு மட்டும். ஹோட்டலில் ரெடி ஆகிட்டு ஆன் த வே டு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள். ஆக்சுவலி டைம் வந்து ஒரு 6 AM இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையான சொல்கிறேன், காலையில் இன்னும் ஏர்லி மார்னிங் டெம்பிளுக்கு போகிறது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. த வைப்ரேஷன் வாஸ் ஸோ குட்னு சொல்லலாம். இந்த டெம்பிள் ஆக்சுவலி ரொம்பவே பெருசான ஒரு டெம்பிள் சொல்லலாம். ஸோ நான் டெம்பிள் உள்ளுக்கு போயிட்டேன். ஏர்லி மார்னிங் டெம்பிள் போனது வந்துட்டு உண்மையால் ரீஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அண்ட் சன்ரைஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு லைட்டாக தூக்க கலக்கமாக தான் இருந்துச்சு, பட் ஓகே தான் ஆக்சுவலி. அண்ட் இந்த காலையிலே வந்துட்டு நான் பார்த்த நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ 7 something above தான் வந்துட்டு பூஜை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கோயில் முழுக்க இருக்கிற இந்த சவறுகள் இருக்குல்ல, ஸோ அந்த கல் இருக்குல்ல, அது மேலே வந்துட்டு நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்துட்டு செதுக்கியிருந்தார்கள். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு half an hour அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளுக்கு போகிறதுக்கு. ஸோ உள்ளுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த கோல்ட் கலர் கோபுரம் தெரியுதுல, ஸோ அங்கே தான் வந்துட்டு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த கோயில் முழுக்க சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணலை. பிகாஸ் மோஸ்ட்லி என்ன டார்கெட்னால் திருச்சியில் இருக்கிற 2 இல்லாட்டி 3 கோயில்களை வந்துட்டு விசிட் பண்ணணுன்னு தான் வந்துட்டு நினச்சோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு இங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக வந்துட்டு தஞ்சாவூர் போகணும். இப்போ வந்து செகண்ட் டெம்பிளுக்கு போனோம். ஸோ வந்துட்டு சமயபுரம், திருச்சியில் இருக்கிற சமயபுரம் அம்மன் டெம்பிளுக்கு. ஸோ டெம்பிளுக்கு போயிட்டு அம்மனை பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு வந்துட்டு மாலைகள் எல்லாம் வாங்கிட்டு போனோம். ஸோ உள்ளுக்கு போயாச்சு. ஸோ அம்மனை பார்த்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. உண்மையாக சொல்கிறேன், அந்த ஒரு ஒளியில் வந்துட்டு அம்மனோட ஃபேஸ் பார்க்கும்போது வைப்ரேஷனாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டெம்பிள் வந்துட்டு வெக்காளி அம்மன் டெம்பிள். இது திருச்சியில் தான். ஸோ இந்த டெம்பிள் வந்துட்டு கொஞ்சம் உள்ளுக்காக இருந்துச்சு. இது எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னா என்னோடய அம்மா தான் சொன்னாங்க. ஸோ என்னோடய அம்மா சொன்னாங்க இந்த டெம்பிளுக்கு போகணுன்னு. ஸோ நாங்கள் போனோம். நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த டெம்பிளுக்கு போகும்போது எப்படி சொல்ல, உண்மையால் ரொம்ப
பிளெஸ்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயிலில் இருக்கிற வெக்காளி அம்மனுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு கதை இருக்குது. நான் இது கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், பிகாஸ் லைக் டைம் பத்தாது. ஓகே, ஸோ இந்த அம்மனோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, இப்போ வந்துட்டு லைக் மேலே எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க லைக் ஓப்பனான ஒரு ஸ்பேஸில் தான் இருப்பாங்க. ஸோ எப்படி சொல்லுறதுன்னா, இவங்க மேலே வந்துட்டு வெயில் படம், மழை படம், லைக் எல்லாமே இவங்க மேலே படம். ஸோ இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டுறாங்களா, ஸோ இந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் சொன்னேன் எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டோன்னே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி பிளெஸ்டான ஃபீல்டாக இருந்துச்சுன்னு. ஏன்னா இந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது லைக் யூஸ்வலாக நாங்கள் எல்லா கோயிலுக்கும் இந்தியாவில் போனப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா சாரீஸ் அண்ட் லைக் அங்க வஸ்திரம்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் சாமிக்கும் கொடுத்தோம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் எல்லா கோயிலையும் கொடுத்தோம். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட் லைக் மேலே வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டாங்க, லைக் வச்சுட்டு காமிச்சிட்டு லைக் எடுத்துட்டாங்க. பட் இந்த கோயிலில் வந்துட்டு நாங்கள் போய் கொடுத்தோன்னே ஆன் த ஸ்பாட் அவங்க வந்து அந்த அம்மனுக்கு வந்து கட்டி காமிச்சாங்க. அது உண்மையால் ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கல அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோன்னே எங்களுக்கு எப்படி சொல்ல, ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு, ஒரு மாதிரி லைக் பிளஸ்டாக ஃபீல் ஆகுனுச்சு ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்துட்டு இந்த அம்மன் பற்றி நான் வந்து கதை சொல்கிறேன். நினச்ச மாதிரி 3 கோயிலுக்கு போயாச்சு. ஸோ ஆன் த வே டு தஞ்சாவூர். ஸோ அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.